ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா ஸ்டைலில் வந்து ஒரு மிளகு குழம்பு தான் பார்க்க போகிறோம். வீட்லேயே இருக்க இன்க்ரீடியன்ஸில் எப்படி ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ வந்து கடாயில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதில் 3 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு ஆட் பண்ணதுக்கப்புறமா வெடிக்கும். லைட்டாக வெடித்ததுக்கப்புறமா ஜீரகம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு அதுலேயே வந்து தேங்காய், அரை மூடி தேங்காய் வந்து சிலிஸ்லாம் எடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வரமிளகா 2, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 3 கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த டிஷ்ஷில் நம்ம மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நான் 2 ஆட் பண்ணியிருக்கேன். வரமிளகா ஆட் பண்ணிவிட்டு அதுவும் வந்து தேங்காய் வந்து லைட் ப்ரௌன் ஆக வரும் இல்லையா, அப்போயே வந்து ஸ்டேஜில் எடுத்துட்டுங்க. எண்ணெய் விட்டு எடுத்து தனியாக ஆற விட்டுருங்க. அதே எண்ணெயில் ஒரு 10 to 15 பல்லு சின்ன வெங்காயம், ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு அதையும் எண்ணெயிலேருந்து தனியாக எடுத்துருங்க. வதங்கினதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போது வந்து ஃபஸ்ட்டு அந்த தேங்காய், மிளகு, வரமிளகாவை வந்து ஒரு ட்ரில் பண்ணிக்கோங்க. அதே ஜாரில் இந்த தக்காளி வெங்காயத்தையுமே போட்டு ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் அப்போ வந்து அதே ஆயிலில் இப்போது 10 பல்லு சின்ன வெங்காயம், ஒரு 10 பல்லு பூண்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதங்க விடுங்க. அது உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா சீக்கிரமாக வதங்கும். ஆட் பண்ணி வதக்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதையும் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வதக்குங்க. வதக்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அவ்வளோதான். அதை ஆட் பண்ணி எவ்வளோ வாட்டர் தேவையோ அதை நல்லா மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி அந்த வாட்டரையும் அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கொதித்து அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து கரைச்சி வச்சுட்டு அதை வந்து அதில் ஆட் பண்ணுங்கள். ஒரு 3 to 4 வாட்டி அந்த லெமன் சைஸ் புளியவே கரைச்சி அந்த தண்ணி எல்லாமே ஊற்றுங்க. ஊற்றிட்டு இப்போ வந்து லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அப்பப்போ எடுத்து கிண்டி விட்டுட்டே இருங்க, கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் வந்துட்டு குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு மேலே வந்துடும். கலரே பார்த்திங்கன்னா ப்ரௌனாக சேஞ்ச் ஆகிடும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், நல்லா வந்து ஒரு மெரூன் கலரில் வந்து உங்களுக்கு வந்து மேலே வந்து லேயராக ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜில் கொத்தமல்லியை தூவிட்டு இன்னொரு சைடில் வந்து ஒரு சின்ன தாளிக்கிற பேன் வச்சுட்டு அதில் எண்ணெய், கடுகு, உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு சுட சுட இறங்கி சாப்பாடோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேவா? வேறு ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம ட்ரை பண்ணுவோம். பாய் பாய்.